சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் இப்போ OMRல பட்ஜெட் பிளாட் லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸ் ஸ்டார்ட்ஸ் at 18 lakhs onwards. நான் பார்த்துட்டேன். இப்போ நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியனா எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு முழு திருப்தியா, ஆமாம், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். போரே அடிக்காத ஒரு படம், டைம் போர் தெரியாது. அதாவது சர்க் அப்படி போயிடும் படம். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தினுடைய வரக்கூடிய தமிழ் சினிமா வெற்றிகளில் இது ஒரு முக்கியமான வெற்றியாக இருக்கும். கேப்டன் மில்லர் தனுஷ் படம் போது அதுக்கு வந்துட்டு பெரிய மார்க்கெட் இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு செட்டில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு படைப்பாளி உண்மையாக நேர்மையாக இருக்கிறாங்கடான்னா அவன் வந்து கரெக்டாக அந்த பணத்தை யூஸ் பண்ணணும்னா செட்டை வந்துட்டு நம்ம நல்லா பண்ணுறது தான். அவ்வளோ கன்ஸ், அவ்வளோ வெப்பன்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1500 துப்பாய்க்கு மேலே 2000 துப்பாக்கி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். கர்ணனும் நீங்கள் தான் வந்து பண்ணியிருந்தீங்க. அந்த ஸ்வாட் எடுக்கும் போதே தியேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிஃபைங் மூமெண்ட்டாக இருந்தது தியேட்டரே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய துப்பாக்கியே வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க. துப்பாக்கி தவிர்த்துட்டு வேற ஒன்று இருக்குது, அது படம் பார்த்தப்பறம் தெரியும். தென்காசியில் ஷூட் பண்ணும்போது பெர்மிஷன் இல்லாமல் குண்டு வெடிப்பெல்லாம் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. பயங்கரமான விசாரணை கேள்வி கேட்குறீங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. கில்லர் கேப்டன் மில்லர் ட்ரைலரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது. இதான் ட்ரெய்லருக்கு முன்னவே வந்து அதுக்கான வைப்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆடியோ லான்ச்சு அதோட இது எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு வெற்றி படத்துக்கான எல்லா முகாந்தரமும் இருக்குது. சார் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே உழைச்சிருக்கீங்க. அந்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த சந்தோஷத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பொறுத்து தான் அதோட மகிழ்ச்சி எல்லாமே. அதான் அந்த ப்ராசஸ் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ டைம் எடுத்துக்குது. டைம் ஆக நம்மளுக்கு வந்துட்டு எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் எல்லா வேலையிலுமே. அப்படி தான் அந்த படம் ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு 6 மாதத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 8வது மாதம் இது மாதிரி ஒரு 8 மந்த்ஸில் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிடும் மேக்ஸிமம். அந்த மாதிரி இருக்கும்போது அது ரிசல்ட்டை உடனே பார்த்துடலாம். இப்போ அதான் இந்த ப்ராசஸே லாங்காக இருக்கும்போது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது. அப்போ நம்ம ரிசல்ட் பார்க்குறதுக்கான இது இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு நான் பார்த்துட்டேன். இப்போ ஆடியன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கு. அந்த ஜனவரி 12 வந்துட்டு அப்படி எதிர்பார்த்துன்னுக்கிறோம். நான் பார்த்துட்டேன் படம். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு இப்போ நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண ஒரு விஷயமா எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு முழு திருப்தி. ஆமாம், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது டபுள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு படம் வந்துட்டு செம்மையாக இருக்குது. படம் போகிறதே தெரில. அந்த டைமிங் இருக்குல்ல, நான் 3 மணி நேரம் படம் பார்த்தேன். 3 மணி நேரத்துக்கு மேலே சம்திங். அந்த டைம் போகிறதே தெரில எனக்கு. அந்த மாதிரி இருந்து கண்டிப்பாக அது வந்துட்டு நான் ஒரு ஆடியன்ஸாக தான் ஒரு படத்தை பார்ப்பேன் எப்பயுமே. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆடியன்ஸாக அந்த படம் வந்து ரொம்ப முழு திருப்தியாக இருந்து பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. கண்டிப்பாக அது வந்து ரசிகர்களுக்கு எப்படி இருக்குன்றதை இப்போ அதுதான் அந்த எதிர்பார்ப்பில் தானே இருக்கேன். இப்போ ஆடியன்ஸோட அந்த அப்படியே அந்த சத்தங்கள்லாம் காதில் கேட்டிருக்கு, எப்படி அவங்க ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படி இதெல்லாம். படம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ எங்களுக்காக ஒன் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாவா, கேப்டன் மில்லர் எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு போரே அடிக்காத ஒரு படம், டைம் போர் தெரியாது. அதாவது சர்க் அப்படி போயிடும் படம். ஓகே, அப்படி போவோம். அதாவது நம்ம கணிக்கவே முடியாத அளவுக்கு கணிச்சிட்டே இருப்போம். அந்தளவுக்கு படம் முடியும் வந்துட்டு. அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது எதுலையுமே குழப்பமே இல்லாமல் போகும் ஸ்க்ரீன் ப்ளே. நீ சொன்னா வந்துட்டு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தினுடைய வரக்கூடிய தமிழ் சினிமா வெற்றிகளில் இது ஒரு முக்கியமான வெற்றியாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக இருக்கும். அதில் நான் 100% நான் உறுதியாக சொல்லுவேன். அண்ட் கேப்டன் மில்லர் ஆரம்பித்ததே உங்களுடைய ஸ்கெட்சிங்கில் இருந்து அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருப்பீங்க, இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய வண்டி எப்படி இருக்கும், அந்த புல்லட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்சிங் வீடியோ மூலியமாக தான் ஆரம்பிச்சது. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கெட்ச் பண்ணதுக்கும் அதை வந்து ரியலில் கொண்டு வந்து அது காட்டுற விதத்துக்கும் என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன ஸ்டேஜிங் தாண்டிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கதை 1930 அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த இயர் வந்து நம்மளுக்கு ஒன்று சொல்லும். அந்த பர்டிகுலர் இயர் இருக்குல்ல, அந்த பீரியட் ஆஃப் இயர் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று லெசன் பண்ணும். இதுதான் நீ பண்ணணும்னு. அதுதான் உண்மை கூட.
அதன் அடிப்படையில் தான் 1930 போது என்ன மாதிரியான வெஹிக்கிள், இப்போ வேர்ல்டு வாரில் பயன்படுத்தப்பட்ட அந்த பைக்கு, அதுக்கப்புறம் அந்த டைமில் இருந்த துப்பாக்கி, அந்த டைமில் என்னென்ன இருக்கோ அதுதான். அதை வந்துட்டு டைரக்டர் தான் வந்துட்டு அதை முடிவு பண்ணுவார். சப்போஸ் இதுன்னா வேறு நம்ம பண்ணிக்கலாம், சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ட்ரக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு டேரக்டர் வந்து அந்த பீரியட் போது அந்த பீரியடுக்கு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம ஆர்டிக்குள்ளே போவோம், அதை எடுத்து பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம ஸ்கெட்ச் பண்ணி அதை எப்படிலாம் நம்ம பண்ணணுன்றத, அந்த வண்டியை வந்துட்டு எப்படி நம்ம மாடிஃபைட் பண்ணுறது, இப்போ இருக்கிற அந்த வண்டியோட இப்போ இருக்கிற வண்டி மேட்ச் ஆகுதா, அதை வந்து இல்லைன்னா நம்ம அந்த 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 ஸ்பேர் பார்ட்ஸோட இதை கனெக்ட் பண்ணுறது, மேலே மோல்டிங்காக வந்து என்ன மாதிரி இருக்கணும் அந்த வண்டி, நம்பர் பிளேட் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்துட்டு இதை நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போது ஸ்கெட்ச்சு வந்துட்டு எனக்கு ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கெட்ச் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது தெரியாது. ஏன்னா அது அப்படியே இருக்கும், அதை பண்ணுவோம். செட்டுன்னும் போது அந்த செட்டு வந்துட்டு நம்ம ஸ்கெட்சில் பண்ணுறது ஒன்று இருக்கும். அப்புறம் நம்ம லைவாக அதை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது வேறு ஒன்றா மாறிட்டே போகும். அதாவது ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தால் நம்ம ஸ்கெட்ச் வந்துட்டு நம்மளோட ஸ்கெட்ச் தான் நம்மளை டாமினேட் பண்ணும். பெரிய பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் இப்போ தனுஷ் இது மாதிரி சத்யஜோதி மாதிரி ப்ரொடக்ஷனு ஒரு பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னும் போது நம்ம ஸ்கெட்ச் பண்ணதை விட ஒர்க்கில் நம்ம நிறைய எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னடான்னா எக்கனாமிக்கல் பொருளாதாரம் தான். இப்போ தனுஷ் படம்னும் போது அதுக்கு வந்துட்டு பெரிய மார்க்கெட் இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு செட்டில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு படைப்பாளி உண்மையாக நேர்மையாக இருக்கிறாங்கடான்னா அவன் வந்து கரெக்டாக அந்த பணத்தை யூஸ் பண்ணணுன்னா செட்டை வந்துட்டு நம்ம நல்லா பண்ணுறது தான். இப்போ நிறைய ஒரு சும்மா ஒரு 4 கோடி ரூபா சொல்கிறான்னு வச்சிங்களேன். இப்போ 4 கோடி ரூபா நான் வந்துட்டு ஒரு 2 கோடி ரூபா செட்டு போட்டு 2 கோடி ரூபா பணத்தை எடுத்துன்னு போகலாம். ஓகேவா? ஆனால் அது எனக்கு அது மேக்ஸிமம் உடன்படாது. நான் மேக்ஸிமம் செலவு பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து என்கிட்ட காசு அதிகமாக இருந்தாலும் ரீகரெக்ஷன் போயிட்டே இருக்கும் செட்டில். அந்த மாதிரி தான் வச்சிங்களேன். இப்போ நீ கேட்டு சொல்கிறேன், நான் ஸ்கெட்ச் பண்ணதை விட இதில் அதிகமாக பண்ணேன். ஓகே. ஸ்கெட்சிங்க்கும் ஆமாம். இதுக்கு விட அதிகமாக பண்ணேன் நான். ஸ்கெட்சில் வந்துட்டு சும்மா ஒரு 80 வீடு 70 வீடு நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணேன்டான்னா, இதில் 100 வீடு 110 வீட்டுக்கு மேலே நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி கோவில் வந்துட்டு ஒரு 60 அடி அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம், 70 அடினா இதில் வந்து 90 அடிக்கு மேலே பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு பார்க்க இல்லையே கம்மியாக இருக்கு, இல்லை கரெக்டாக இருக்காது, இது இப்போ இன்னும் தூக்கு, இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்புறம் அந்த லைவ் கலர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து நிறைய இது பண்ண சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். ஆனால் நிறைய பெயிண்ட்டை வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணி R&D பண்ணி இந்த கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு, அந்த கல்லோட இது எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்கெட்சுக்கும் இப்போ அதான் பெரிய படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்கெட்சுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்கெட்சில் கம்மியாக இருந்தால் இதில் நம்ம அதிகமாக கூட பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன பட்ஜெட் படத்தில் ஸ்கெட்ச் அதிகமாக இருக்கும், ஒர்க் பண்ண முடியாது. நம்ம ஆசைக்கு வரைஞ்சிருவோம், ஆனால் பணம் கொடுக்க மாட்டாங்க, அதை பண்ண முடியாது. அதுதான் இதில். இப்போ இதில் வந்து ஸ்கெட்சை விட நம்ம அதிகமாக பண்ணேன். நான் என்ன ஸ்கெட்ச் பண்ணணும் அதை விட வந்துட்டு இதில் ஸ்கெட்சில் வந்துட்டு மார்க், அதாவது அந்த கிராஃப் அப்படியே இருக்கும். நம்ம எந்த மாதிரி பண்ண போகிறோன்றது இருக்குல்ல, ஓகே, அந்த ஒர்க்கு இந்த தெருவு இப்படி போவோம். சும்மா நான் ஐடியா பண்ணது என்னடான்னா ஒரு சன்னு மாதிரி ஐடியா பண்ணோம். வில்லேஜ் டாப்பாங்கலேருந்து பார்த்தா ஒரு சன்னோட இது இருக்கும், ஒரு வாட்டிகன் சிட்டி இருக்கும்ல, ஒரு ரவுண்டு இப்படி 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 தெருவெல்லாம் ஒரே மாதிரி போகும், எப்படி போனாலும் கனெக்ட் ஆகும் வந்துட்டு. அந்த மாதிரி இப்போது எனக்கு பிடிச்ச ஒரு கிராமமாக நம்ம கட்டமைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசித்தேன். அதெல்லாம் அந்த கிராஃபாக அப்படியே தான். ஆனால் கூடுறது குறையிறதெல்லாம் பொருளாதாரத்தை பொறுத்து, எக்கனாமிக்கில் பொறுத்து. இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணோம். ஓகே, அதை 10 வீடாகவும் பண்ணலாம், 100 வீடாகவும் பண்ணலாம். இப்போ டேரக்டர் கிட்ட வந்துட்டு நம்ம 10 வீடுன்னு சொன்னோன்னா, இப்போ நம்மள வந்து இன்னொரு ஒரு 10 வீடு பண்ணால் அவருக்கு சந்தோஷம் தானே. ஒரு விஷுவலை வந்து எக்ஸ்ட்ராபிளிட் பண்ணுவார். ஒரு ப்ரொடியூசருக்கு ஹாப்பி, பரவாயில்ல நம்ம பணம் கொடுத்துருக்காங்க, பணத்தை விட நல்லா பண்ணியிருக்காங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் ப்ரொடக்ஷனுக்கு தெரியும். ஆக்சுவலாக அவங்களுக்கு இதை பண்ணுறாங்க பண்ணலை, இவ்வளோ காசுக்கு இது பண்ணியிருக்காங்களா தெரியும். அந்த மாதிரி அதான் ஸ்கெட்சில் இருந்து இது மாடிஃபைட் இது அதிகமாக தான் ஆயிருக்கு செட்டு போகும்பொழுது. நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த ஸ்கெட்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களை ஒரு வெவ்வேறு ஸ்டேஜஸில், அதாவது ஒரு 3 ஸ்டேஜஸில் அவர் எப்படி இருந்தார், ஒரு யங்ஸ்டராக எப்படி இருந்தார், அண்ட் ஒரு மெச்சூர்டு கேரக்டரில் எப்படி இருந்தார், ஒரு மிடில் மேனாக எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ட்ராயிங்ஸ் பார்த்துருப்போம். நீங்கள் கர்ணன் படம் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதாவது அந்த வாலில் தனுஷ் அவர்களுடைய ட்ராயிங் இருக்கும்போது அவருடைய கண்ணு மட்டும் நான் தலைவர் அவருடைய ரெஃபரன்ஸ் எடுத்து வரைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த 3 தனுஷ் அவர்களை நீங்கள் வேறு ஸ்டேஜில் வரையும் போது அந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா இல்லை எப்படி சார்? இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் 3 தனுஷ் நான் டிசைன் பண்ணலைன்னா நான் ஒன்று தான் பண்ணேன். பிகினிங்கில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னே ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னே டைரக்டர் சொன்னார், இது மாதிரி ஒரு யங் லுக்கு, ஒரு மிலிட்ரிக்கு போகிற ஆள், இப்போ அந்த டைமில் 1930 இருக்கிற ஒரு லுக்கு அப்படின்னு கேட்டார். சரின்ட்டு அதுதான் நான் பண்ணேன். ஆக்சுவலாக அதை நான் பண்ணேன் முதல்ல. அதை பண்ணால் எனக்கே ரொம்ப
அது பார்த்து ரொம்ப செம்மையாக இருக்குது. இப்பயுமே அந்த அந்த டிராயிங் பார்த்துன்னே இருப்போம். அந்த மாதிரி இருக்கும். அந்த இது அழகாக இருக்கும். அது எப்படின்னா, அப்போ இருக்கிற கட் இருக்குல்ல, இந்த காலர் இந்த கிருதா கட்டு வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் இங்க. ஷார்ட்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் நீட்டா வச்சுட்டாங்க கட் பண்ணும்போது அதில. அதுக்கப்புறம் இந்த முடி வந்துட்டு பின்னாடி ஷார்ட்டா இருக்கும். இங்க அதிகமா இருக்கு. இந்த லென்த் முடிப்பு அப்படியே போய் இங்க நிக்கும். அத படத்தில அந்த மிலிட்டரி கெட்டப். அத தான் நான் முதல்ல வரைஞ்சேன். ஏன்டான்னா, அவரு தாடி மீசையோட ஆல்ரெடி ரெடியா இருக்கிறாரு. அப்ப அது நம்ம வரைய தேவையில்ல. ஓகே. அது இல்லாம அவர் எப்படி இருப்பாருன்றது தான் இப்போ கெஸ்ஸிங் இப்போ. இப்போ அவர் ரெடி ஆயிட்டாரு. படத்துக்கு ரெடி ஆயிட்டு முடி கிடிலாம் வளர்த்துட்டு அப்படியே இருக்காரு. இப்போ அது இல்லாம அவர் எப்படி இருப்பாருன்னு ஒரு லுக் நம்மளுக்கு வேணும்ல. அத தான் நான் வரைஞ்சேன். அத வரைஞ்சேன். அதுக்கப்புறம் அதிலருந்து இப்போ ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ரிவர்ஸ்ல தான் எடுக்க முடியும். படம் வந்துட்டு இப்போ தாடி முடி வச்சு எடுக்கணும்னா ஒரு 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 ஹீரோவ நீங்க வந்து தாடி முடியோட தான் முதல்ல எடுக்க முடியும். அதுக்கப்புறம் கட் பண்ணி தான் வரணும்ல. அதுக்காக லாஸ்ட்டா அவர் கட் பண்ணா எப்படி இருப்பாருன்ற ஒரு லுக் இருக்குல்ல. அத நான் பண்ணேன். டைரக்டருக்குமே ரொம்ப புடிச்சிருச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு பிரதர். இத நம்ம பண்ணலாம். நெறைய ஒரு 2, 3 நெறைய வரைஞ்சேன். ஆனா அவருக்கு ஒரு பர்ட்டிகுலர் இது ஒண்ணு புடிச்சது. இது நல்லா இருக்கு. இத பண்ணலாம். அப்படின்னு அதுதான் அந்த கடைசியா அவர் மீசலாம் சின்ன பையன் மாரி இருக்கார்ல. ஓகே. அந்த லுக் தான் நான் டிசைன் பண்ணேன் ஆக்சுவலா. ட்ரைலர் அதுக்கு முன்னாடி டீசர்லாம் பார்த்த வரைக்கும் அவ்ளோ கன்ஸ், அவ்ளோ வெப்பன்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா நீங்க எத்தன துப்பாக்கி செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் நான் நெறைய இதில சொல்லியிருக்கேன். ஒரு 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 1500 துப்பாக்கிக்கு மேல 2000 துப்பாக்கி கூட இருக்கும்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் அவர க்ரவுட் யூஸ் பண்ணாங்க. படத்திலே ஒரு 800, 900 பேர் வந்துட்டு இருப்பாங்க ஒரு ஷாட்ல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சிஜி நெனைப்பீங்க. அது சிஜியே கிடையாது. லைவ் ஷாட் அதெல்லாம். ஒரு 800 பேர் அப்படியே லைவா இது பண்ணாங்க. இந்த படத்தில என்னன்னா எனக்கு மெயினா டைரக்டர் வந்துட்டு இதில அதாவது ஒரு டேஸ்ட்டான டைரக்டர்ன்றதில நான் அப்படிதான் நம்ம ஒரு இன் டெப்த்தா கண்டுபிடிக்கணும்னா அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அ அதான் நம்ம என்னதான் படம் வந்து சிஜி பண்ணி அப்படி அது பெரிய இன்னைக்கு விஷுவல் எஃபெக்ட் வளர்ந்து பெரிய டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும், நம்ம வந்துட்டு ஒரு மேன் பவர்ன்றது இருக்குல்ல. ஒரு மேனுவலா ஒருத்தன் ஒர்க் பண்றது இருக்குல்ல. அதுதான் வேல்யூ அதிகம். அது ஒரு மேனுவலா பண்றது தான் அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னா, ஒரு கூடுதல் மதிப்பு இருக்கு அதுக்கு. அந்த மாரி அவர் வந்து விஎஃப்எக்ஸே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பிரதர். மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம லைவா தான் பண்ணணும்போது, இது வந்து என்ன மாரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு அது பெரிய கிஃப்ட் மாரி ஆக்சுவலா. ஓகே. எனக்குமே வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணா அப்ப நம்ம என்ன வேல பண்றோம்? அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒரு ஆர்ட் டைரக்டரா வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டா, அது சிஜி பண்ணியிருக்காங்கடா விஎஃப்எக்ஸ் தான். அது கிராபிக்ஸ்ன்னு சாதாரணமா அத கடந்து போயிடுவாங்க. அத விஎஃப்எக்ஸ் இல்லாம நம்ம பண்றோம்ல, அதுதான் நம்மளோட ஒர்க்கா இருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. அத அப்படியே அவர் வந்து நான் சொல்லாமலே ரெப்ளிகேட் பண்ணாரு. அது எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அதனால தான் நம்ம வந்துட்டு அவ்வளோ கன் பண்ண வேண்டியது. அவ்வளோ துப்பாக்கி பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. எல்லாருக்கும் குடுக்கணும். சும்மா கிரவுட் மேட்ச் பண்றதா இருந்தா ஒரு 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 100 பேர் பண்ணிட்டு, மீதி 100 பேர் அப்படி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவாங்க சிஜில. அப்படி இல்லாம லைவா வேணுன்றதுக்காக தான் அவ்வளோ கன்னு நம்ம பண்ண வேண்டியது இருந்து, அவ்வளோ கன்ன வந்து நாங்க ஒரு 2 மந்த்ஸ் முன்னே ஆரம்பிச்சிட்டோம். ஒர்க் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணி, கடைஞ்சு அப்படியே ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கன்னே வந்துட்டு அதான் சொல்றேன்ல, ஒரு 1500 கன்னுக்கு மேல இப்போ 2000 கன்னு கிட்ட பண்ணியிருக்கிறோம். எத்தன வெரைட்டின்னு தெரிஞ்சுக்கலாமா? 2000 கன் பண்ணியிருக்கீங்க. எத்தன வெரைட்டி ஒரு ரைஃபிள் அதாவது யூசுவலா ரைஃபிள் யூஸ் பண்ணுவாங்கல்ல வேர்ல்டு வார்ல எல்லா சோல்ஜர்ஸும் பண்றது வந்துட்டு ஒரு ஒரு அதான் ஒரு எப்படியும் ஒரு 700, 800 கன்னுக்கு மேல இருக்கும். 900, 800 கன்னுக்கு மேல. அதுதான் அதிக கன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்துட்டு விக்கர்ஸ் கன்னுன்னு ஒரு கன் இருக்கு. அது வந்து மிஷின் கன் அது. அப்படியே ரோலிங்ல வந்து அடிக்கும். அதுக்கப்புறம் லூயிஸ் கன்னுன்னு ஒரு கன் இருக்கு. அது அப்புறம் தனுஷ் சார் எடுத்துட்டு வருவார். அப்புறம் வந்துட்டு லான்ச்சரு இது மாரி ஒரு 4, 5 வெரைட்டி பண்ணோம். ஓகே. அதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். நம்ம கேப்டன் மில்லர் அவர்கள் எத்தன வெரைட்டிஸ் ஆஃப் கன் படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு ஏதாவது சொல்ல முடியுமா? நாங்க இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ட்ரெய்லர் பார்த்தப்போ லான்ச்சர் எடுத்துட்டு வராரு, ஆமாமா. மிஷின் கன் எடுத்துட்டு வராரு. அண்ட் அந்த சைடுல பிரிட்டிஷ் சோல்ஜர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவே ஒரு பெரிய ட்ரைபாட் வச்சு ஒரு பெரிய கன் வச்சு சுடுறாரு. அது என்ன கன்னுனே அதான். தெரியல. ஸோ அத அத பத்தி அதான் விக்கர்ஸ் கன் அது. அது விக்கர்ஸ் கன். ட்ரைபாட் வச்சு இப்போ ரோலிங்ல இது பண்றாங்கல்ல அதானே சொல்றேன்? ஆமாமா. கரெக்ட் அதுதான். அத பண்ணி அது அப்படியே வந்து புல்லட்லாம் வந்துட்டு அப்படியே ரோலிங் ஆகுற மாரி இருக்கும். அதெல்லாம் எதுவும் நாங்களே பண்ணது ஆப்ரேட். ஓகே. இப்போ ஒரு மெக்கானிக் கூட்டின்னு வந்து கரெக்ட்டா லேத்துல போயிட்டு, அந்த சிஸ்டமேட்டிக்கா வந்துட்டு அத பண்ணி, ஒரு தம்பி பாஸ்கர்ன்னு ஒருத்தவன். அவன் என் அசிஸ்டன்ட்டு. அவன் வந்து நல்லா அத ஒர்க் பண்ணி குடுத்தான். கம்ப்ளீட்டா கன்னுக்கு எல்லாமே அவன தான் கோஆர்டினேட் பண்ண விட்டுருந்தேன். அவன் தான் ஃபுல்லாவே அவன் தான் நல்லா பண்ணி குடுத்தான். அது ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருந்தது. சில இதெல்லாம் நானே வந்துட்டு இல்லன்னா விட மாட்டோம். சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி, அது மாரிலாம் நெறைய விஷயம் பண்ணோம் அதுல. ஓகே. அண்ட் நம்ம தனுஷ் அவர்கள் பத்தி பேசும்போது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா அண்ணா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குதிரையில வரும்போது கையில எனக்கு தெரியல கரெக்ட்டா அது என்னன்னு தெரியல. லைட்டா ஒரு உண்டிகோல் மாரி தான் இருக்கும். ஆமாமா. ஆனா லென்த்தா இருக்கும். அத வச்சு சுத்திட்டே வருவாரு. அது என்ன வெப்பன் அது வந்து தெரிஞ்சுக்கலாமா? பழைய ஸ்டைல் ஆப் ஒரு வெப்பன்ஸ் அது. பழைய அதாவது பழைய ஸ்டைல்ன்றத விட,
இப்போ நம்மளுடைய தமிழ் தமிழ் கல்ச்சரில் தமிழ் மரபுக்குள்ளே இருக்கிற எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய எதிரிகளிடந்து தப்பிக்கக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக்கான ஒரு இதுதான் அது. அது வந்து ஒண்டின்னு சொல்லுவாங்க. உண்டிக்கோல்னுவாங்களே, ஒண்டிக்கோல் மாதிரி அது வந்து அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒண்டி அது. அது எப்படின்னா முனையில் வந்துட்டு லெதர் இருக்கும், பட்டையா லெதர் இருந்து அந்த லெதர் முனையில் கட்டி லெதர் நீட்டாக அதை பிடிச்சிட்டு அதில் வந்து நடுவில் கல் வச்சுருவாங்க. கல் வச்சுட்டு சுற்றிட்டு ஒரு இதை ரிலீஸ் பண்ண அடித்தோம்னா, சுற்றி அடிக்கும்போது ஒன்றை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது போய் கரெக்டாக எங்கே இருக்குமாங்க அடிக்கும். அந்த மாதிரியான இதுதான் அது. அது வந்து என்னடான்னா சும்மா துப்பாக்கியே வந்துட்டு பயன்படுத்துறது வந்துட்டு அது ஒரு போரிங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயமா இருந்தது. அது டேரக்டர் வந்துட்டு இது மாதிரி வேறு எதாவது பண்ணலான்னு சொல்லும்போது, அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது சூப்பர் அப்படின்ட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதான் அவர் வந்து இவருக்கு ஒரு ஸ்டைல், அவருக்கு ஒரு ஸ்டைல். அப்படி தான் நீங்கள் படத்திலே தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வேறு மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். இவர் டீல் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். இவர் குதிரை அப்படி வேறு மாதிரி, கத்தி இது மாதிரி விஷயம். அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வேறு மாதிரி பைக்கு அந்த மாதிரியான ஸ்டைல். இவர் வேறு, அவர் வேறு அந்த மாதிரியான ஒரு அதுக்காக ஒரு கேரக்டரை வேரியேஷன் பண்ணும்போது அதுக்கான எலிமெண்ட் வேறு ஒன்றா இருந்தால் தான் கேரக்டர் வேரியேஷன் இருக்கும்ல. அதை தான் வந்துட்டு அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து தனித்தனியாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, அதை தாண்டி வேற என்னென்ன கேரக்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை நான் சொல்லிட்டேன்னா உஷாரா கேளுங்க. என்ன கேரக்டர் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது, எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. ஓகே, பயங்கரமான உஷாரான கேள்வி கேட்குறீங்க. இல்லை அது ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்துட்டு இப்போ அதுலேயே பார்ப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போ அந்த கதாநாயகி வராங்கல்ல, அவங்க அது கூட வந்து நிறைய அவங்க ஒரு ரிவால்வர் தனியாக அவங்க ஒரு டெக்காய்ட் மாதிரி ஒரு டீம் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து தனியாக வெப்பன்ஸ், அவங்களுக்கு கத்தி, சின்ன நைஃபு, அந்த நைஃபே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்கும். சில அது வந்து ஏனத்தந்தம் போட்டு அந்த இது சில விஷயம் நம்மளே டிராயிங் பண்ணி பண்ணோம். ரொம்ப பீரியடில் இருக்கிற அந்த குத்துவேல்னு ஒன்று இருக்கும், இப்படி கையில் பிடிச்சி இப்படி குத்துவாங்க, அது மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஆன்டிக் ப்ராப்ஸ் கடையில் போயிட்டு ரொம்ப தேடி தேடி பண்ணோம். அந்த மாதிரி வேணால் வெப்பன்ஸ்லாம் நம்ம ஒரு யூனிக்காக இருக்கும். வெப்பன்ஸே வந்துட்டு சும்மா யூஸ்வலாக சினிமாவுக்காக இல்லாமல் அது வந்து பார்த்தா ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஒரு அது வந்து நம்புற மாதிரி இருக்கும். உங்கள் கையில் ஒரு வெப்பன் இருக்குன்னா உங்களுக்கான கேரக்டரோடு அது இருக்கும். அது மாதிரி அதுக்கான ஒரு பவுச்சு அவங்க எங்கே லாக் பண்ணிக்குவாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்தது. ஸோ இப்போ கர்ணனும் நீங்கள் தான் வந்து பண்ணியிருந்தீங்க. அங்கே நம்ம தனுஷ் அவர்கள் வாள் தூக்கி வந்தான் பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்வாட் எடுக்கும் போதே தியேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கூஸ்பம், ஒரு எலக்ட்ரிஃபைங் மூமெண்ட்டாக இருந்தது தியேட்டரே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாள் செஞ்சு கொடுத்துருந்தீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துப்பாக்கியே வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதை வச்சு படம் பார்த்த அப்புறம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொருவும் கொடுத்துருக்குறோம். அப்படிங்களா? ஓகே, அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, ஃபைன். துப்பாக்கியை தாண்டி வேற ஒன்று இருக்கு, அது படம் பார்த்த அப்புறம் தெரியும். அது வேற ஒன்றா இருக்கும். வேற ஒன்றா அது 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 நம்ம படம் பார்த்த அப்புறம் நம்ம பேட்டி வேணா கொடுக்கலாம். ஓகே, உஷாரா வெப்பன்ஸாக தான் சும்மா அது மாதிரி நல்லா இருக்கும். ஓகே, இயக்குனரோட கனவுக்கு வந்து உயிர் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நபர், ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல அருண் மாத்தேஸ்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்களம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நிறைய விஷுவல்ஸ் வந்திருக்கும். ஸோ எப்படி நம்ம இதை வந்து பண்ண போகிறோம், எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியுமா? அருணோட படம் பண்ண போகிறோம் போது அதுவே எனக்கு பெரிய ஒரு ஹாப்பியான விஷயம். என்னென்னா அவரோட 2 படங்கள் நான் பார்த்ததில் வந்துட்டு பயங்கரமான அதாவது ஒரு திரைமொழியை வந்துட்டு வேறு மாதிரி கையாளுறது இருக்குல்ல, அது வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு பயங்கர எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. அதாவது இப்படி எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. ஒரு 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 பேட்டர்னை வந்துட்டு பிரேக் பண்ணுறது, இதுதான் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து நிறைய அவர் பண்ணியிருந்தார். அதை வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப, அதாவது நம்ம யூஸ்வலாக படங்கள் பார்த்துட்டு அப்படி ஒரு படம் பண்ணுறது இல்லாமல் தனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷுவலைஸை, ஒரு கற்பனையை அது வந்து திரைமொழியில் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ஒரு கலைஞனுக்கான ஒரு தனிச்சிறப்பாக கூட நான் பார்க்குறேன். அப்படி வந்து அவரோட படங்களை வந்து நான் அந்த 2 படத்தையும் அப்படி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரின்ட்டு நான் அருண் பேசுகிறேன், இந்த மாதிரி இந்த படத்தோட டேரக்டர்னு. ஓகே சூப்பர்ன்ட்டு சொல்லுங்கள் என்ன அப்படி பேசிட்டு இருந்தேன். அப்புறம் வாங்க இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னாரு. நீங்கள் தான் பண்ணுறீங்களான்னாரு. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாங்க மீட் பண்ணலான்னா போய் பேசும்போது தான் சொன்னார் படம்னோட. ஓகே நான் எதுவும் ஏதோ படம் போன போகிறோம், அப்போ தான் பீரியட் படம் அப்படின்னு ஒன்று சொன்னார். பீரியட் படம்னா இப்போ கர்ணன் வந்துட்டு ஒரு 90s அந்த மாதிரி, இப்போ சார்பேட்டா வந்து 60s 70s அந்த மாதிரி பண்ணோம்.
இது வந்து எக்ஸ்ட்ரீம் பீரியட். அதாவது நம்ம யோசிக்கவே முடியாத ஒரு இடத்துக்கு அப்படியே ஜம்ப் ஆகக்கூடிய பீரியட். அந்த மாதிரி ஒரு பீரியட் இருக்கும்போது நம்மளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. அடடா! அதாவது இண்டிபெண்டன்ட் டைமில் ஒரு படம். இண்டிபெண்டன்ஸ், செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் இருக்கிற ஒரு இந்தியா நம்ம கட்டமைக்கணும். அதில் தமிழ் சூழலை கட்டமைக்கணும். தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்கு, இது மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. டைரக்டர் நம்மளுக்கு வந்துட்டு கதை சொல்லுவார், இது பண்ணுவார். ஆனால் ஒரு ஆர்ட் டைரக்டராக நம்மளுக்குள்ளே டக்கு டக்குன்னு ஒன்று தோணும். இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணப்பா நம்ம அதாவது நம்ம யோசித்த விஷயங்கள், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்மளுக்கு ஒரு விஷுவல் தோணும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த பீரியட்னும் போது பீரியட் இப்போ நம்மள அதாவது ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு எப்படி வாங்கியிருப்பாங்க. நம்ம புத்தகங்களை படிப்பேன்ல. இப்போ காந்தி வந்து இந்த போராட்டம் பண்ணார், அந்த போராட்டம் பண்ணார், செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இதெல்லாம் நான் வந்து புத்தகங்களை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு காட்சி ஒன்று இருந்திருக்கும். இதுதான் இப்படி தான் நடந்திருக்குன்னு. அதை வந்து நம்ம வந்துட்டு லைவாக நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பண்ண போகிறோம் போது அது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ரொம்ப வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இதை விட பெரிய ஒரு தீனி கிடைக்காது ஆக்சுவலாக. இருக்கிறத பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இல்லாததை பண்ணுறது, இருக்கிறத பண்ணுறது ஒன்று இருக்குது. இருக்கிறதே அந்த பீரியடில் இருந்ததை ஒன்று இப்போ கொண்டு வந்து காட்டணும். அந்த பீரியடை வந்துட்டு ரியலைஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. நிறைய வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் இருப்பாங்க. அதாவது சுதந்திர தப்பு இருந்த இளைஞர்கள் இப்போ வயதானவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காட்சி போயிட்டு கனெக்ட் ஆகணும். ஏன்னா அவங்களாம் அதை பார்த்தவங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் அதுக்குள்ளேயே இருந்து அது என்னென்ன அந்த கிராஃப் வைஸாக அந்த பிளேஸ் வைஸாக அவங்களுக்கு தெரியும் இது நடந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ தரவுகளோடு அதை பண்ணணும் போது அது வந்து பெரிய இன்ட்ரெஸ்டிங்கு, பெரிய ஆர்வமாக வருது, சவாலாகவும் அந்த விஷயம் இருக்கும்ல. அதுதான் முதல்ல நம்மளுக்கு கண் முன்னே வரும். இப்போ டேரக்டர் அவருக்கு விஷுவல், எனக்கு ஒரு விஷுவல் தோண்டிகிட்டே இருக்கும். இப்போ இதை எப்படா பண்ண போகிறோம், அதுக்கான எக்ஸிபிஷன் என்னவாக இருக்கும், அதுக்கு எவ்வளோ காசு தருவாங்க, எவ்வளோ பொருள் தருவாங்க, இது எப்படி பண்ண முடியும், இப்படிலாம் இருக்குல்ல. அதுதான் மைண்டில் வந்துச்சு. ஆனால் பயங்கர ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கொண்டாட்டமான மனநிலையாக மாறிடுச்சு. பீரியடுன்னு இந்த பீரியடுன்னு எனக்கு பீரியட்னா பிடிக்கும். முதல்ல பீரியட் தான் நம்மளுக்குள்ள. அதெல்லாம் வந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியாக கோவில் செட்டுக்கு வரும்போது இன்னும் எனக்கு கோவில் ஆர்கிடெக்ட் மீது பெரிய கிரேஸ் உண்டு. அந்த கோவில் ஆர்கிடெக்ட் தான் எனக்கு வந்துட்டு ஆர்ட்டாகவே நான் பார்ப்பேன். ஒரு ட்ரெடிஷ்னல் அதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு அழகியல் இருக்கும். அந்த அழகியலை வந்து மிகைப்படுத்தப்பட்ட அழகியலாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா அழகியிலே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு அழகியலாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ப்ராக்டிஸே வந்து ட்ராயிங்கில் அதெல்லாம் தான் பண்ணுவேன் நிறைய. அதை பண்ண போகிறோம் போது இன்னும் நம்ம சந்தோஷம் வந்து பயங்கரமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கல்டிவேட் ஃபுல்லாக அந்த வில்லேஜுக்கான மொத்த அட்மாஸ்பியரும் பண்ணும். விவசாய நிலங்கள் இருக்குல்ல, அவன் உழுது அங்கே விரைச்சி வச்சுருப்பான்ல, இந்த டாப்பாங்கல்ல போனால் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே எதுவுமே உங்களுக்கு ஷூட்டிங் ஏரியா மாதிரியே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 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 30 ஏக்கர் 40 ஏக்கருக்கு விஸ்திருந்தல ஒரு மாந்தோப்புகள் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு அழகான கோவில், அந்த கோவில் கீழே வில்லேஜ் இப்படி தான் இருக்கும். எதுவுமே தெரியாது. அப்படியே அந்த ஓடையை தாண்டி நின்னா அந்த ஓடையில் வந்து ஒரு பாலம் போட்டேன். மரத்துலேயே ஒரு பாலம். எல்லோரும் அந்த வழியை விட்டு அந்த பாலத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய மரத்தை போட்டு அதில் ஒரு சும்மா அவங்கள அந்த கிராம மக்களே ஒரு பாலத்தை அமைச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அந்த ஒரு அந்த தண்ணி ஓடையில் வந்துட்டு ஏத்தம் இறைப்பாங்கள்ல அந்த செட்டப்பு. இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்துட்டு இந்த படத்துக்கான அந்த வில்லேஜ் கோவில் இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்துக்கு போன மாதிரியான விஷயமா இருந்தாங்க நாங்கள் ஒர்க் பண்ணது. இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போதே அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இப்போ இருக்க இந்த டெக்னாலஜி உலகத்தை விட்டு அப்படி போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோண வைக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் பந்தல், அதாவது அடுக்கு பந்தல் போட்டேன். அடுக்கு பந்தல்னா அப்படியே மேலே ஏறி 2 அடுக்கு மேலே அப்படி கீழே உட்கார இப்படிலாம் நல்ல, அதாவது நான் என்னென்னா எனக்கு உள்ளே தோணுச்சோ அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு அதில் மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடுமையத்தில், அதாவது ஊருக்கு நடுமையத்தில் அந்த சாவடி இருக்குல்ல, அந்த சாவடியில் வந்துட்டு பெரிய பாறை, ஒரு 2 3 பாறையை அப்படியே பண்ணி, அதுக்கப்புறம் அதில் ஒரு மண்டபம், அந்த பாறையில் அப்படி பொழுதான அந்த பாறை மேலே உட்காந்துட்டு பேசுவாங்க, அந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயம். நடுவில் ஒரு சென்டரில் வந்து அந்த மக்கள் அந்த கிராமத்துக்கான ஒரு சின்ன ஒரு சிறுதெய்வ வழிபாடு கோவில், இந்த மாதிரி வந்துட்டு ஆடு மாடு கோழி ஒரு பக்காவான வில்லேஜுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து செட்டு, அதாவது முக்கியமாக வந்து இந்த மாதிரி கோயில் கட்டுறது இந்த மாதிரிலாம் ஊர் சைடில் போய் போடும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டை கலைக்காமல் சில பேர்லாம் விட்டு வந்திருக்காங்க. அந்த கோயில்கள் இப்போ இன்னும் மக்கள் போய் கும்பிட்டு வழிபட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி அந்த கோவிலை விட முடியாது. அவ்வளோ பெரிய கோவில் இது. கோவில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கோவில் என்ன சைஸ் இருக்கும், அந்த சைஸ் கோவில் அது. அதை நம்ம விட முடியாது. விட்டோம்னா விட்டுட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. அது ஏதாவது வந்து நாளடைவில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகி கீழே விழும், யார் மேலாம் விழும். சின்ன இடமா தான் விட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஏதாவது யார் மேலாம் விழும், அது வந்து இதுவாகும். அதனால தான் வந்துட்டு நம்ம பக்கா அயன் ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணோம், அது வேறு விஷயம்.
இருந்தாலும் இரும்பு இருக்கும், அப்படியே மேலே இருக்கிறதுலாம் அந்த சிற்பம்லாம் உடஞ்சி கிடிஞ்சு மேலே விழுந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது தேவையில்லாத இதுவாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை இது அந்த வில்லேஜ் வேணால் விட்டு வந்துக்கலாம். வில்லேஜ் விட்டாலும் அது யார் சும்மா வீடு சும்மா தப்பாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள். அதெல்லாம் வந்து சரி தேவையில்லைன்னு தான், அது ஒரு ப்ரைவேட் லேண்டு. அதனால் வேறு வழியில் அவங்களுக்கு நம்ம சுத்தம் பண்ணி கொடுக்கணும் போது அதை நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம். தென்காசியில் ஷூட் பண்ணும்போது பெர்மிஷன் இல்லாமல் குண்டு வெடிப்பெல்லாம் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா என்னன்னா எனக்கு இது வந்து பேசணும், நிறைய பேசணும். நம்ம ஒரு தொழில், அதாவது ஒரு தொழிலுக்கு ஒரு தன்மை இருக்குது. அதாவது இப்போ ஒரு டாக்டர் பண்ணுறேன், ஒரு மருத்துவத்துறைனா மருத்துவத்துறைக்கு வந்துட்டு ஒரு மருத்துவமனை இருக்கும். மருத்துவமனைக்கு வந்துட்டு ஒரு பர்மிஷன் இருக்குது, அதுக்கான ஒரு கேடர் இருக்குது, இதுக்கு இப்படி நீங்கள் வைக்கணும்னு அரசுக்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போது என்ன மாதிரியான டாக்டர் வருவாங்க, எந்த மாதிரியான இப்படிலாம் அது ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் சினிமா தொழில், சரியா? அந்த சினிமாவுக்கு மட்டும் எதை பண்ணாலுமே தப்பு, எதை பண்ணாலுமே எதை பண்ணாலும் சினிமான்றது என்ன? சினிமா என்பது அதாவது நடக்காத எதுவுமே நம்ம சொல்ல போகிறதில்ல. அதுக்கும் கதை இருக்குது, ஃபேண்டசியாக பண்ணுறதுக்கு கதை இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இடம் தேவையில்ல. எல்லாத்துக்கும் எண்ட் ஆஃப் த பாயிண்டில் ஒரு இடம் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். அந்த இடம் என்பது சினிமாவை பொறுத்தளவுக்கு கதைக்கு ஏற்ற மாதிரி இடம் தேவைப்படும். ஒரு கிராமம்னா ஒரு கிராமத்துக்கு போய் நான் ஷூட் பண்ணணும். ஒரு கிராமம் அந்த மாதிரி எனக்கு இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் அங்கே நான் செட்டு போட்டு பண்ணுவேன். ஓகேவா? ஒரு நகரத்துக்கு போய் நான் இது பண்ணணும். நகரம் இல்லைன்னா நகரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடத்த செட்டு போட்டு பண்ணணும். அப்போது இந்த இடம் எங்கே இருக்கும்? ஒன்று ப்ரைவேட் கிட்ட இருக்கும், உனக்கு இல்லை கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஓகேவா? இப்போ இது மாதிரி இருக்கும் பொழுது இது வந்து நிறைய வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சினிமாவுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு போனால் இப்போ காடுகளில் வந்து எங்கேயுமே பர்மிஷன் கிடையாது. எங்கே காடுமே போனாலும் நீங்கள் எந்த சவுண்டு விட்டாலும் விலங்குக்கு ஆபத்து, இது வந்து நீங்கள் தண்ணியை மாசுபடுத்துவீங்க, அதை நீங்கள் அது ஓகே. அந்த அந்த கட்டுப்பாடோட ஷூட்டிங் கொடுக்கணும். நைட்டில் ஷூட்டிங் பண்ணக்கூடாது. அப்போ நைட்டில் ஷூட்டிங் பண்ணால் வேறு எப்படி நம்ம ஷூட் பண்ணுறது? ஒரு நைட் மூட் ஷூட்னு வச்சிங்களா, அதை எப்படி ஷூட் பண்ணுறது? காட்டில் நைட்டில் தான் ஷூட் பண்ணி ஆகணும்னு ஒரு காட்சி இருக்குது, அது எப்படி பண்ணுறது? நம்ம பண்ண முடியாதுல்ல, எல்லாத்துக்கும் செட்டு போட முடியாது, எல்லோரும் பணம் வச்சுருக்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே தான் நம்ம இப்போ சினிமா இயங்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. இது மாதிரி அதாவது லொக்கேஷன் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட் இடத்த போயிட்டு நம்ம போயிட்டு ஷூட் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டே போய் ஷூட் பண்ணணும்னு வச்சிங்களேன், ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே ஞாயிற்றுக்கிழமை தான் ஷூட் பண்ண முடியும் அந்த ஆஃபீஸில். ஃபிலிம் இன்ஸ்டியூட்ன்றது எதுக்கு? ஒரு சினிமா சொல்லி கொடுக்குறது, சினிமாவுக்காக இருக்கிற ஒரு இடம். அங்கேயே இருக்கிற கட்டடத்துக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் எதுவும் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட விட முடியல. இல்லை நீங்கள் சனி ஞாயிறில் வந்து ஷூட் பண்ணிங்கன்னுவாங்க. சனி ஞாயிறு இவங்களுக்காக நிறுத்தி வச்சு பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. கோவில்கள்லேயும் அது மாதிரி இப்போ கொடுக்குறதில்ல. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது, கட்டுப்பாடுகள் ஆயிடுச்சு இப்போது அந்த லொக்கேஷனுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் வந்து இது மாட்டுது. இப்போ இந்த விஷயம் நடந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ப்ரைவேட் லேண்ட் அது. ப்ரைவேட் லேண்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பிளாஸ்ட் பண்ணுறாங்க. படமே வந்துட்டு அந்த டைமில் போது அது பண்ணுறோம். ப்ரைவேட் லேண்டு, அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்துட்டோம், எல்லாமே இது பண்ணியாச்சு, எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. அங்கே இருக்கிற லோக்கல் ஆள் ஒருத்தர் வந்துட்டு இப்போ அவர் எங்கேயோ அங்கே ஒரு பொலிட்டிஷியனாக இருப்பார் போல இருக்குது, அவரை யாரும் போயிட்டு எதுவும் பார்க்கல போல இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் இந்த மாதிரிலாம் விளையாட்டார். இப்போ இது பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் பிரிட்ஜு போட்டோம்ல, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு வந்துட்டு அந்த பிரிட்ஜ் அங்கே விட்டுருந்தா அந்த மக்களுக்கான பிரிட்ஜாக மாறி இருக்கும். இப்போ நான் போட்ட பிரிட்ஜ் அவ்வளோ பெரிய, அதை மரம் கிட்டத்தட்ட மரமே 2-3 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நான் அதை போட்டிருந்தேன். அந்த மக்கள் அதை விட்டுட்டு போக சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கிற இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடபிள்யூடியில் வந்து அந்த மரத்தை நீங்கள் எடுத்துடணும், நீங்கள் யார் போட்டதுன்னு வந்து அப்புறமா அதை நாங்கள் ஷூட் கூட பண்ணலை அவ்வளோவா சரியா, அதை எடுத்து போட்டு ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். அதை நான் இப்போ தான் சொல்கிறேன், நான் இந்த பேட்டியில் தான். அந்த மாதிரி அதை விட்டுருந்தா அந்த மக்கள் அந்தாண்ட இருக்கிற விவசாயிகளுக்கு பயன்பட்டுருக்கும். அந்த மரத்தை சும்மா தான் கிடக்குது, அந்த மரம் மக்கி போயிட்டு அங்கே ஒரு இடத்த போட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அந்த மக்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி ஆக்சுவலாக நம்ம ப்ராப்பராக இப்போ பர்மிஷனோட தான் போனது. இந்த மாதிரி ஒன்று அது ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஒரு வதந்தி மாதிரி. அப்புறம் அதை பார்த்த உடனே கவர்மெண்ட்டே வந்து இல்லை ப்ராப்பர் பர்மிஷன் இருக்குது, நீங்கள் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்தது. அந்த பாம் பிளாஸ்ட்டை வந்துட்டு உடனே வந்துட்டு இதை வந்து தப்பாக இது பண்ணுறாங்க, சவுண்டு விடுது, அதுக்கு இதுன்னு அப்படின்னு. அது ப்ரைவேட் இடம், காடுலேருந்து ஒதுங்கி வெளியில் தான் இருக்குது. காட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. காட்டை வந்துட்டு இது பண்ணுறாங்கன்றது தான் அதனுடைய கம்ப்ளைண்ட்டு. அது கிடையாது. ஆனால் அது அப்படிலாம் நம்ம பண்ணல, வெளியில் தான் பண்ணோம். இருந்தாலும் வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு இதுக்குன்னு தனியாக கூட காடுகளை வந்துட்டு ஒதுக்கலாம். ஒரு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த காடுகளை நீங்கள் ஷூட் பண்ணிங்கப்பா,
இந்த இடத்த இல்லை அப்படிலாம் உள்ளலாம் அது தெரியல அது எப்படின்ட்டு. ஆனால் எங்கே போனாலும் லொக்கேஷன் பிரச்சனையாக இருக்குது. இங்கே போனால் இங்கே ஷூட் பண்ணாதீங்க, அங்கே போனால் அங்கே ஷூட் பண்ணாதீங்க, இதுக்கு பர்மிஷன் கிடையாது, அப்படி இப்படி ஒன்று இருக்குது. இது ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணணும், நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நான் தானே அங்கே போய் வேலை செய்யணும். புரியுதுண்ணா, புரியுது. அதை வந்து நம்ம போயிட்டு டக்குன்னு அந்த இடத்த போயிட்டு அது பர்மிஷன் இல்லாமல் நிறைய நாள் நின்று இருந்திருக்கோம். திரும்பிலாம் வந்திருக்கிறோம் ஆட்கள்லாம் போயிட்டு. என்ன அப்போ நம்மளுக்கு ஃபீல் பண்ணி, என்னடா இது நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், இந்த தொழிலுக்கு ஒரு சுதந்திரமே இல்லை, ஒரு இடம் தான் முக்கியம் சினிமா ஷூட் பண்ணுறதுக்கு. அந்த இடத்த வந்து எங்கே போய் கேட்குறது, நம்ம ப்ரைவேட் இருந்தால் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டே நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுது, இது மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த லொக்கேஷன் இந்த படப்பிடிப்பு தலங்களை கொஞ்சம் வந்துட்டு லிபரலைஸ் பண்ணி அழகாக அதை கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோட பண்ணாங்கன்னா சினிமா இன்னும் நல்லாயிருக்கும். தனுஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு? ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாரா? படம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை செட்டை பார்த்து? செட்டை பார்த்து அதான் கோவில் செட்டை பார்த்து அவர் வந்துட்டு ரொம்ப இது பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி பேசினார். ஃபோன் பண்ணி பேசி இவங்க போய் ஏதாச்சும் மீட் பண்ணாங்க. அதெல்லாம் சொன்னார், இது மாதிரி கோவில் இன்டீரியர் ரொம்ப செம்மையாக எனக்கு சூப்பராக பண்ணியிருந்தீங்க, நல்லா அவருமே செம டிவோஷனல்ல. ஆமாம்மா, அது வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க, கோவிலோட அந்த இன்டீரியர் ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஒன்று சொன்னார். அது மாதிரி ஒரு ஒர்க் ஒன்று பண்ணோம், நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள், அதை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை ரெஃபர் பண்ணார். அதுதான் பெரிய விஷயம். இப்போ நம்மளை அவ்வளோ விஷயம் பிடிக்கும் தான் நம்மளை அதை சொல்கிறாரு. அப்படி ஒரு கிரெடிட் கொடுத்தாரு அவர். அப்போ வந்துட்டு அவர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் அதை. ஸோ இப்போது தனுஷ் அவர்கள் வந்து செட்டை பார்த்துட்டு கிரெடிட் கொடுத்துருக்காரு. கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாடே உங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர்லேயே அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அப்புறம் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் இப்போ OMRல பட்ஜெட் பிளாட் லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸ் ஸ்டார்ட்ஸ் at 18 lakhs onwards.